Hello friends, so Realme இருந்து பாத்தீங்கன்னா Realme C35ங்கற ஸ்மார்ட்போனை குளோபலா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட்போனோட அன்பாக்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இது அன்பாக்ஸ் பண்ண அப்படி Realme என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் நீங்க இன்ஸ்டாலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க ஸ்மார்ட்போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Realme C35 ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே எல்லோ கலர் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல், ஹேண்ட் ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனில் இருந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி பேக் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்க டீசெண்டாக இருக்குன்னே சொல்லலாம். எங்கள் பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஸோ டிசைன் அண்ட் பில்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனர் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தராங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷனும் பார்த்தீங்கன்னா 2408 × 1080 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 600 நிட்ஸ்க்கான ஒரு பிரைட்னஸ் இருக்குது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெஃப்ரெஷ் எடுத்துகிட்டு வரல, எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிஸ்பிளே பற்றி உங்கள் கருத்தை வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தராங்க 2.0 அப்பச்சரில். செல்ஃபி கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 720p வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சுட்டி எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தராங்க 1.8 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தராங்க 2.4 அப்பச்சரில். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தந்திருக்காங்க 2.4 அப்பச்சரில் தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கேமராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்ட்ராவோட கேமரா மிஸ் பண்ணியிருக்காங்க. அது கொடுத்துருக்கணும், பட் இவங்க தரல. ஸோ கேமராஸ் பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. 18 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்க யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா Realme UI 2.0 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா யூனிசாக் டைகர் T616க்கான ஒரு ப்ராசர் தராங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 12nm பில்ட் பண்ண ஒரு ப்ராசர். இங்கே ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா மாலி G57க்கான ஒரு ஜிபி தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே தராங்க. 2 சென்சாருமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 189 கிராம் வெயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட் தான், இந்தியாவில் லான்ச் ஆகல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவுக்கு லான்ச் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு லான்ச் ஆனால் எந்த ப்ரைஸில் லான்ச் ஆனால் நல்லா இருக்கும்னு உங்கள் கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10 பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.